நண்பர்களே, வழக்கம் போலவே இப்பவும் நாம ரொம்பவே வித்தியாசமான ஒரு திரைப்படத்த தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஹியூமன் அனிமல்ஸ். இது 1983ல வெளிவந்த திரைப்படம். ஆனா, இந்த படத்துல ஏகப்பட்ட கலவி காட்சிகளும், ஏகப்பட்ட பிறந்த மேனி காட்சிகளும் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு நல்ல தரமான படத்த பார்க்க விரும்புறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த படத்த பாருங்க. இது போல கதைகள தெரிஞ்சுக்க விரும்புறவங்க மட்டும் இந்த வீடியோவை மேற்கொண்டு பாருங்க. இதுல விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு இப்பவே இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே உலகத்துல ஆங்காங்கே பெரிய பெரிய அணுகுண்டுகள்லாம் வெடிச்சு சிதறுது. அதிலிருந்து வர்ற அந்த அணு கதிர்வீச்சினால இந்த உலகமே அழிஞ்சு போகுது. அதாவது எல்லா மனிதர்களும் இறந்து போறாங்க, விலங்குகள் இறந்து போகுது, மரம், செடி, கொடி எல்லாமே அழிஞ்சு, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. வெறும் கரடுமுரடான சாம்பல் மேடுகளா இந்த உலகமே மாறிடுது. மனுஷங்க உயிர் வாழ தகுதி இல்லாத இடம் போல ஆயிடுது. இப்பதான் இந்த ஒரு 3 பேர காட்டுறாங்க. இந்த 3 பேர் வந்து கீழ படுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல 2 ஆண், 1 பெண்ணு. அதிர்ஷ்டவசமா இந்த 3 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க போல. இப்ப முதல்ல அந்த பெண்ணு தான் வந்து கண் விழிச்சு பார்க்கிறா. அவ திரு திருன்னு முழிக்கிறா. நம்ம எங்க இருக்குன்னே அவளுக்கு புரியல. அப்படியே தள்ளி பார்த்தா தூரத்துல இன்னொரு ஆண் படுத்துக்கிட்டு இருக்கான். அவகிட்ட போய் பார்க்கிறா இவ. இப்ப அவனும் எந்திரிக்கிறான். இப்ப இவனும் இவளும் சந்திக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் மாரி அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்ப அடுத்ததா அந்த 3வதா இருக்கிற இன்னொரு ஆளும் வந்து எந்திரிக்கிறான். இப்ப இவங்க 3 பேருமே சந்திக்கிறாங்க. இப்ப இந்த 2வதா எந்திரிச்சவன் வந்து தன்னுடைய பாக்கெட்ல கைய விட்டு பார்க்குறான். ஒரு மணி பர்ஸ் இருக்கு. அத திறந்து பார்த்தா, இந்த பெண்ணும் இவனும் அண்ணன், தங்கச்சி அப்படிங்கிற மாரி ஆதாரத்துக்கு சில ஃபோட்டோலாம் இருக்கு. அத பார்த்தோனே இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆஹா! நம்ம அண்ணன், தங்கச்சி 2 பேரும் உயிரோட இருக்கோம் அப்படின்ட்டு, இப்ப 3வதா இருக்கிற ஆளும் சேர்ந்து இந்த 3 பேரும் அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, இங்க வந்து உயிர் வாழறதுக்குண்டான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்ல. தண்ணி இல்ல, மரம், செடி, கொடி, விலங்குகள் எதுவுமே இல்ல. ஸோ, அத நம்ம உயிர் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற இடமா போலான்ட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இதுல என்ன விஷயம்னா, இந்த படத்துல இது டயலாக்கே வசனங்களே கிடையாதுங்க. ஏன்னா, இவங்க இந்த அணுக்கதிர் வீச்சினால பாதிக்கப்பட்டதுனால, இவங்களுக்கு மொழியே மறந்து போச்சு. இவங்க வந்து பேசவே முடியல. வெறும் இவங்க சைகை பாஷையில தான் பேசிக்கிறாங்க. அந்த அணுக்கதிர் வீச்சினால அந்த வார்த்தைகள் வரல. அவங்க ஊமை ஆயிட்டாங்க. அந்த மொழியும் மறந்துட்டாங்க. ஸோ, இந்த படத்துல வசனங்கள் கிடையாது. அதனால இவங்களுக்கு பெயர்களும் கிடையாது. நான் வந்து இவங்க அண்ணன், தங்கச்சி, இவன் கதாநாயகன் அப்படின்னு சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. இப்படி இவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல போய் கடல் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே அந்த கடல பார்த்தோனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த கடற்கரைக்கு போனவுடனே அங்க நெறைய நண்டுகள் இருக்கு. அதுல ஒரு நண்டு நம்ம கதாநாயகி கால கடிச்சிருது. இப்ப நம்ம கதாநாயகன் என்ன பண்றான், அந்த நண்டுங்களே புடிச்சு அடிச்சு, அதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் தூரமா போய் உட்காந்துக்கிட்டு இந்த அண்ணங்காரன் இந்த நண்டுகள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம கதாநாயகிய வந்து ஒரு நண்டு கால்ல கடிச்சிருச்சு இல்லையா? அவளுக்கு கால்ல ரத்தம் வருது. அதுல ஒரு ஓரமா போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இத கவனிக்கிற கதாநாயகன் அவகிட்ட எந்திரிச்சு போயிட்டு, அவளோட ட்ரெஸ்ஸையே கிழிச்சு, அதுல அந்த துண்டு எடுத்து அவள கால வந்து அந்த கட்டு போடுறான். அப்போ அவனுக்கு வந்து உணர்ச்சி அதிகமாகுது. அவளோட உடம்ப பார்க்கும்பொழுது. ஸோ இப்ப என்ன பண்றான், நம்ம கதாநாயகி மேல பாய்ஞ்சறான். அவள புடிச்சு பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவளுக்கும் இது புடிச்சிருக்கு. இப்ப அப்படியே 2 பேருமே அந்யோன்யமா மனசு ஒத்து போயிட்டு, அந்த கலவில ஈடுபடுறாங்க. உடம்புல ஒட்டு துணி இல்லாம அந்த பாறைகள்ல உருண்டு பெரண்டு அப்படி உல்லாசமா கலவி செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாம தூரத்துல உட்காந்து இந்த அண்ணங்காரன் நண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதும் மறுபடியும் 3 பேரும் கிளம்பி உயிர் வாழறதுக்கு சாத்தியமான வேற என்ன இப்போ கிடைக்குதா? இடம் இருக்குதா? அப்படின்னு பார்க்கலான்னு போறாங்க. அப்போ இவங்க படுத்திருந்த இடத்த கிராஸ் பண்ணி போம்போது அந்த அண்ணங்காரன் கவனிக்கிறான். நம்ம கதாநாயகியோட ஜட்டி அங்க கிழிஞ்சு கிடக்கு கீழ. ஸோ அப்பயே அவனுக்கு புரிஞ்சு போகுது. நம்ம தங்கச்சியும், அந்த ஆளும் வந்து ஒண்ணும் மண்ணுமா அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு. இருந்தாலும் அத அவன் பெருசுபடுத்திக்கல. இப்ப அவங்க 3 பேரும் சேர்ந்து போயிட்டே இருக்கும்போது, தூரத்துல ஒரு கலங்கரை விளக்கம் தெரியுது. அத பார்த்தோனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா! இந்த இடத்துல நம்ம மனிதர்கள் யாருனா உயிர் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போயிட்டு, அது உள்ள போய் பார்த்தா, அங்கேயும் யாரும் மனிதர்களே இல்ல. சரி சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா, எந்த சாப்பாட்டு பொருளும் இல்ல. அட்லீஸ்ட் தண்ணியாவது இருக்கான்னு பார்த்தா, குடிக்க தண்ணி கூட இல்ல. எதுவுமே அங்க இல்ல. ஆனா, அதிர்ஷ்டவசமா அங்க ஒரு நாய் உயிரோட இருக்கு. இது ஒரு ஆம்பள நாய். இப்ப இந்த நாய் வந்து இவங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்குது. இந்த நாய பின்தொடர்ந்து இவங்க அப்படியே போறாங்க. இப்படி போறாங்க, போறாங்க, போறாங்க. போய்க்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல போயிட்டு ஒரு அழகான தீவ கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த தீவுல எல்லாமே இருக்கு. அ வ செடி, கொடி, மரம், காய்கறி, பழங்கள், சின்ன சின்ன விலங்குகள், ஆறுகள் அப்படின்ட்டு ஒரு உயிர் வாழறதுக்கு உண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இத பார்த்தோன ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அந்த பழங்களெல்லாம் பறிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமா இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆகுது.
இப்போ அந்த அண்ணங்காரன் தீ மூட்டலான்ட்டு விறகு சேகரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறான். இப்போ மறுபடியும் நம்ம கதாநாயகனும் மூடு வருது. அவங்க அந்த இடத்துலயே அப்படியே உடம்புல ஒட்டு துணி இல்லாம பிறந்த மேனியாவே சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, இத பக்கத்துல உட்காந்து அந்த நாயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த காட்டுக்கு போயிட்டு விறகு பொறுக்கிட்டு ரிட்டர்ன் வர்ற அண்ணங்காரன் இந்த சம்பவத்த பார்க்குறான். அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் அங்கருந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். போயிட்டு ஒரு மரத்துக்கு கீழ உட்காந்து தேம்பி தேம்பி அழுவுறான். என்னன்னு பார்த்தா, இவனுக்கு உணர்ச்சி அதிகமாயிடுச்சு. இவங்க சம்பவம் பண்றத பார்த்தோனே. இவன் போயிட்டு அதுல கலந்துக்க முடியல. ஏன்னா, அவ கூட பொறந்த தங்கச்சி. அது சரி அவள் இல்லனாலும் வேற யாராவது பிடிச்சு நம்ம கலவி செய்யலான்னு பார்த்தாலும், அந்த இடத்துல வேற யாரும் மனுஷங்களே கிடையாது. சரி அட்லீஸ்ட் இந்த நாயையாவது புடிச்சு புணரலான்னு பார்த்தா, அந்த நாய் ஒரு ஆம்பள நாய். அதனால இவன் உணர்ச்சிய கண்ட்ரோல் பண்ண முடியாம உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். இங்க நம்ம கதாநாயகனும் ரொம்ப உல்லாசமா சம்பவம் செஞ்சு முடிச்சதும், கதாநாயகன் அப்படியே டயர்டா வந்து அந்த வெட்ட வெளியிலே பிறந்த மேனியா படுத்து தூங்கிடுறான். இப்ப கதாநாயகி எந்திரிச்சு பார்க்குறா. என்னடா அண்ணங்காரன் காட்டுக்குள்ள போனவன் திரும்ப வரவே இல்லையேன்ட்டு அண்ணனை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள வர்றா. வந்து பார்த்தா இவன் மரத்தடியில உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். இவன் கிட்ட போய் பார்த்தோன்னே தான் நம்ம கதாநாயகி விஷயமே புரியுது. அண்ணங்காரன் உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இப்ப வேற வழி இல்லாம கதாநாயகி தான் அண்ணன் கூடவே படுக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அண்ணனும் தங்கச்சியுமே வந்து உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் இந்த கதாநாயகனுக்கு இது தெரிய வருது. இருந்தாலும் அவங்க அத பத்தி பொருட்படுத்தாம வேற வழி கிடையாது. இப்படிதான் நம்ம வாழ்ந்தாகணுன்ட்டு, இவங்க அந்த ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்து உல்லாசமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு காட்டுவாசிங்க எப்படி அந்த மிருகங்களோட உடைகளெல்லாம் அந்த தோல்லாம் உடையா மாத்தி போட்டுப்பாங்களோ, அது போல போட்டுக்கிட்டு ஒரு வில்லு, அம்பு எடுத்து இதுல மிருகங்கள வேட்டையாடிக்கிட்டு, கிடைக்கிற காய்கறி, பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, மறுபடியும் மூடு வரும்போது, இவங்க 3 பேருமே அப்படியே உல்லாசமா கலையில ஈடுபட்டுக்கிட்டு, இப்படி ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கு இவங்களோட வாழ்க்கை. இப்பதான் புதுசா ஒரு சிக்கலே ஆரம்பமாகுது. என்னன்னா, இவங்க அழகா ஒரு குடிசைய கட்டி அந்த குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இந்த 2 ஆண்களும் சாப்பாட்டுக்கு மீன் பிடிச்சிட்டு வரதுக்காக கடலுக்கு போயிருக்காங்க. கடல்ல மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதாநாயகி அப்படியே பிறந்த மாரியே கிங்கினி மாரின்னு இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா? அத பார்க்குற நம்ம நாய்க்கு பயங்கரமா மூடு வந்துருது. இப்ப அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கதாநாயகி அப்படியே கடிச்சு கொதற மாரி மிரட்டி, அப்படியே தொரத்திட்டு அந்த குடிசை உள்ள தள்ளிட்டு, அவள போச்சு அவ மேல பாஞ்சிருது. அவள புடிச்சு பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப அவளால ஒண்ணும் பண்ண முடியல. நாய் சும்மா வெறித்தனமா அவள புடிச்சு பலாத்காரம் பண்ணுது. ஒரு கட்டத்துல அவளுக்கும் அது புடிச்சிருச்சு. இப்போ நாயும் அவளுமே வந்து உல்லாசமா அப்படியே செஞ்சுகிட்டு இருக்காங்க கலவி. இது எதுவுமே தெரியாத இந்த 2 ஆண்களும் கடல்ல மீன் பிடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. வந்து இந்த குடிசையில பார்த்தா, நாயும் இவளும் வந்து அவ்வளோ உல்லாசமா இருந்துகிட்டு இருக்காங்க. இத பார்க்குறோனே அப்படியே 2 பேருக்கும் அப்படியே அதிர்ச்சி ஆயி, அப்படியே ஸ்டன் ஆயி நிக்கிறானுங்க. உடனே கதாநாயகி என்ன பண்றான்னா, வெட்கப்படுறா. அதாவது நாய பார்த்து வெட்கப்படுறா. அதே சமயம் இந்த 2 ஆண்கள பார்த்து ஏளனமா சிரிக்கிறா. என்னன்னா, "நீங்கல்லாம் சப்படா, வேஸ்ட்டு. நீங்கல்லாம் என்ன என்ன சந்தோஷப்படுத்துறீங்க? நீங்க வேஸ்ட்டு. பாரு நாய் வந்து என்ன அவ்ளோ சூப்பரா செஞ்சுச்சு. அதுதான் நல்லா சிறந்த ஒரு இது." அப்படின்ற மாரி அந்த நாய உயர்வா நெனச்சு, இவங்கள கேவலப்படுத்தி, இவங்கள அசிங்கப்படுத்தி சிரிக்கிறா. இதனால ரொம்பவே அவமானம் அடையறாங்க இந்த 2 ஆண்களும். உடனே அந்த ஆண்களுக்கு இந்த நாய் மேல கோவம் வருது. அத அடிச்சு கொல்லலான்னு போனா, அந்த நாய் சரியான இதுவா இருக்கு. உடனே இவங்க 2 பேர் மேல பாஞ்சு அடிச்சு கடிச்சு கொதறுது. அவங்கள அப்படியே ஓட விடுது. அவனுக்கு தல தெறிக்க காட்டுக்குள்ள ஓடுறானுங்க அந்த நாய்க்கு பயந்துகிட்டு. இத பார்த்து நம்ம கதாநாயகி இன்னும் சந்தோஷம் சிரிக்கிறா. அவ்வளவு குதூகலிக்கிறா. ஆஹா! இந்த நாயே போதும் நமக்கு. இது கூட நம்ம குடும்பம் நடத்திறலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த குடிசையோட கதவ சாத்திக்கிட்டு, நாயும் இவளும் வந்து உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காட்டுக்குள்ள இருக்கிற இந்த 2 ஆண்களுக்கு பயங்கரமான கோவம் வருது. என்னடா ஆஃப்டர் ஆல் அது ஒரு நாய். அத நம்மளால ஜெயிக்க முடியலையே! அப்படின்ட்டு மறுபடியும் கோவப்பட்டு 2 பேரும் எந்திரிச்சு வர்றானுங்க. இவங்க குடிசைக்குள்ள நாயும் இவளும் உல்லாசமா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த குடிசைக்கு தீ வச்சு கொளுத்தி விட்டுர்றாங்க. அந்த குடிசை திகு திகுன்னு எரிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த குடிசையிலருந்து நம்ம கதாநாயகி தப்பிச்சு ஓடி வந்துடுறா. இங்கிட்டு இன்னொரு பக்கம் அந்த நாய் வந்து தப்பிச்சு வெளிய வந்துருது. இப்ப தப்பிச்சு வெளிய வந்த நாய இந்த 2 ஆண்களும் ஒண்ணா சேர்ந்து அந்த நாய போயிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு வழியா அடிச்சு கிடிச்சு அது வாய பிடிச்சு கிழிச்சு அத கொன்னே போட்டுர்றானுங்க. இப்போ அடுத்ததா அப்படியே கதாநாயகிய திரும்பி பார்க்குறாங்க. கதாநாயகி மிரள்றா. ஏன்னா இவங்களுக்கு கோவம் வருது. இந்த நாயினால தானே நீ எங்கள அசிங்கப்படுத்துன. இப்போ உன்ன என்ன பண்றான் பாருன்ட்டு இந்த 2 ஆண்களும் சேர்ந்து நம்ம கதாநாயகிய தொரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவங்க 3 பேரும் இப்ப பிறந்த மாரியா ஓடுறாங்க காட்டுக்குள்ள இவங்க தொரத்திட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கதாநாயகிய போய் புடிச்சிடுறான். புடிச்சு அப்படியே அந்த புடிச்ச இடத்துல அவள கீழ படுக்க வச்சு அவள பலாத்காரம் பண்ண ட்ரை பண்றான். அந்த சமயம் பார்த்து பின்னாடியே தொரத்திட்டு வந்த அண்ணங்காரன் அங்க வந்து சேர்ந்துடுறான்.
இப்போதான் இங்க இன்னொரு பிரச்சனை ஆரம்பம் ஆகுது. என்னன்னா, இந்த 2 பேருக்குள்ளயுமே சண்டை வருது. இவள யாரு அனுபவிக்கிறது? இவ வந்து யாருக்கு சொந்தம்? அப்படின்ட்டு. இவங்க 2 பேருமே அடிச்சுக்கிறானுங்க. அதாவது யாருன்னா ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். ஒருத்தர் செத்து போயிடலாம். அந்த உயிரோட இருக்கிறவன் அந்த பெண்ணோட வாழலாம். அப்படின்ற மாரி இவனுங்க அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இத பார்த்து கதாநாயகி அப்படியே சந்தோஷமா கை தட்டி சிரிக்கிறா, ரசிக்கிறா. ஏன்னா, அவளுக்கு எவன் செத்தா என்ன? மீதி ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவனோட நம்ம உல்லாசமா வாழ்ந்துக்கலாம். அப்படின்ட்டு அவ வந்து கை தட்டி ரசிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவனுங்க 2 பேரும் அவ்வளோ கொடூரமா தாக்கிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல அண்ணங்காரன் ஜெயிச்சிடுறான். அந்த கதாநாயகனோட தலை மேலே ஒரு பெரிய கல் எடுத்து போட்டு நசுக்கி கதாநாயகன கொன்னே போட்டுறான். இப்போ அண்ணங்காரனும் தங்கச்சிக்காரையும் கை கோத்துக்கிட்டு, அதாவது அவங்க ஒரு கணவன் மனைவி மாரி கை கோத்துட்டு உள்ள அந்த காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. ஸோ இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்க ஆரம்ப காலத்துல ரொம்ப சந்தோஷமா, உல்லாசமா கிடைச்சத சாப்பிட்டுக்கிட்டு, கலவி செஞ்சுக்கிட்டு நல்லபடியா இருந்திருக்காங்க. ஆனா, எப்போ அவங்களுக்குள்ள இந்த ஆசை, போட்டி, பொறாமை, அ வஞ்சகம், அடுத்தவங்கள வெறுப்பேத்துறது, இப்படியான பல கெட்ட எண்ணங்கள்லாம் அவன் மனசுக்குள்ள வந்துச்சோ, அப்பவே அவங்க வாழ்க்கையோட நிம்மதி போயிடுச்சு. அப்படிங்கிறது தான் அந்த படத்துல சொல்ல வர மெசேஜ்ங்க.